வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க, இன்றைக்கி சமையல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் மருதாணியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கையில் அரைச்சி போட்டுக்கிறது ஒரு வழக்கமாக இருக்கும். இந்த மருதானை வந்து செவக்காத மருதானை கூட நல்லா செவக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் என்னால் கையில் வச்சுக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துலேயே எனக்கு நல்லா செவந்து வரணும், கை வந்து நல்லா சிகப்பாக ரெட்டிஷாக இருக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் வந்து ஒரு கட்டு மருதானை வந்து நான் காய்கறிக்காரங்கள்ட்ட சொல்லி வச்சுருந்தேன். அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா உருவினதுக்கப்புறம் நல்லா ஒரு பவுல் நிறையா ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நல்லா அமுக்கி அமுக்கி வச்சுருக்கேன். அதாவது பொடி பொடியாக இருக்கும்ல, இந்த மாதிரி மருதானை நல்லாவே செவக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன இலையாக இருக்கும். இருந்தாலும் நான் வந்து இந்த மருதானை செவக்கிறதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை புளி எடுத்துக்கிறேன். இது நிறைய மருதானை இருக்கிறதுனால நான் இவ்வளோ புளி சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். ஒரு 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உருவி வச்சுருக்க மருதாணி இலையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முதல்ல வந்து கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அந்த அடியில் உள்ள இலையெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் ஆகிறதுக்கு அரைச்சிக்கோங்க. அம்மியில் அரைச்சா இன்னுமே நல்லதுங்க. ஆனால் இப்போல்லாம் அம்மியில் வந்து அரைக்கிற அளவுக்கு முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து நான் மிக்சியிலே அரைச்சிட்டேன். அம்மியில் அரைச்சி போடுறப்ப நல்லா வந்து செவக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் நைட்டு கையில் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா அப்படியே கோவப்பழ கலரில் இருக்கும் கையெல்லாம். இளமருதனைக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. அதாவது எவ்வளோ தான் நம்ம மெஹந்தியெல்லாம் போட்டாலும் நம்ம வந்து அந்த கொப்பி வச்சு போடுற அந்த மருதானைக்கு ஈடே ஆகாது. இந்த மருதானையை நான் இந்த மாதிரி நல்லா என்னோடய மிக்ஸி நல்லாவே அரைக்கும். நான் இதில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா 3 நாள் வரைக்கும் இந்த மருதாணியை வச்சுருந்து போடலாங்க. இது வந்து செவப்பாகவே இருக்கும். ஆனால் 3 நாள்லேருந்து 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தேவையானப்போ மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கை நல்லாவே செவக்கும். பாருங்கள், இந்த புள்ளி வச்சு போடுற அம்மாலாம் அந்த காலத்தில் போட்டு விட்ற அந்த டிசைன் தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் போட்டிருக்கேன். நல்லா கை ஃபுல்லாக வச்சுக்கிட்டான். அது இளமருதனை போட்டுட்டு அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கையே அழகாக இருக்கும். 2வது கரும்பித்தம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மருதனைக்கு இருக்குது. மருதானை போடுறதுனால உடல் சூடு மட்டும்தான் குறையாது, நிறைய பிரச்சனை வந்து தீர்க்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் தாங்க வச்சுருந்தேன். ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது எனக்கு வந்து. ஏன்னா எனக்கு என் பசங்களை பார்க்கணும், டைமே இருக்காது. மருதாணி போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. ஒரு 25 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. இது மறுநாள் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா டார்க் ரெட் கலரில் மாறிடுங்க நம்ம கை. ஒரு 20 நிமிஷத்துலேயே இவ்வளோ சிவந்திருக்கு பாருங்கள். ஹோல் டே நைட்டு வச்சுருந்தா எவ்வளோ செவக்கணும் பாருங்கள். இப்போ நாங்கள் வாஷ் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவாமல் அதை காஞ்சத்தை எடுத்துகிட்டு மேலே தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அந்த கலர் வந்து நல்ல மெருகேறும்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு கையில் கேமரா எடுத்துக்கிட்டு அப்படியே உங்கள்கிட்ட கழுவி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி காட்டிட்டேன். இது ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. பாருங்கள், கை எப்படி நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். கழுவுறப்ப ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு. மறுநாள்லாம் அப்படியே வந்து நல்லா அப்படியே கரும் சிவப்பாக மாறிடுச்சு கை. நல்லா ரெட்டிஷாக பாருங்கள். நான் ஒரு 20 நிமிஷம் தாங்க கையில் வச்சுருந்தேன். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.